அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் பெரியவனே சின்னவனே, மா, என்னடா என்ன நடக்குது சொல்லுடா பெரியவனே. மா, நான் இப்போதைக்கு தம்பியை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்கேன். பொறுமையா இருப்போமா? என்னடா எவனோ ஒருத்தனுக்காக நீங்க பொறுமையா இருப்பீங்களா? என்ன இதெல்லாம்? மா, அவன் எவனோ ஒருத்தன் இல்ல, போலீஸ்காரன்மா, போலீஸ்காரன். அதுவும் இல்லாம என்ன ஃபாலோ பண்றான். 2 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேமா. சிவானி பக்கத்திலே போக முடியல. இனியும் நான் பின்னாடி போகணும்னு நினைச்சாலேவும் அவ்வளவுதான், என்ன தூக்கி உள்ளதான் போடுவான். என்ன என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அப்படியே விட்டுறலாமா? அவ அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமா? சொல்லுடா. மா, அவ சந்தோஷமா இருக்கா இல்ல அது நமக்கு பிரச்சனை இல்ல. சொத்து ஃபுல்லா நமக்கு எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதை என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, அவளுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சது நாம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. பையன் கூட பேசுறான் நீங்க வந்து சொன்னதுக்கேவும் அடுத்த நாளே போய் என்னன்னு கேளுங்கடான்னு சொன்னேன். மா, அதுதான்மா பிரச்சனை. நாம பேசாம இருந்திருந்தா கூட அவ வாட்டுக்கு இருந்திருப்பா. இப்ப பாருங்க, நான் அன்னைக்கு வீட்டுல போய் பிரச்சனை பண்ணி இதனால அந்த பையனும் அந்த பையனோட அப்பாவும் ஒறைஞ்சு கட்டிட்டு என் பின்னாடியே வராங்க. எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்றாங்கம்மா. கொஞ்சம் விட்டு பிடிப்போம் பொறுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? விட்டு பிடிக்க என்னடா நினைச்ச? சொத்துடா இது, சொத்து. இங்க பாரு, இவ்வளவு தூரம் அவளை இழுத்து பிடிச்சனாலதான் இப்ப இந்த அளவுக்கு நாம சொகுசா இருக்கோம். இன்னும் விட்டுட்டோம் அவ்வளவுதான்டா, ஓம் புள்ள புட்டியெல்லாம் வாழ முடியாது. கஷ்டப்பட்டு உழைக்க தான் செய்யணும், தெரிஞ்சுக்கோ. மா, என்னடா பெரியவனே நீயும் அமைதியா இருக்க? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பையன், அவன் பேரு ராம், அவங்க அப்பா டிஎஸ்பியா இருந்து ரிட்டையர் ஆனவரு. நம்மளால அவங்க முனுக்க ஒன்னும் பண்ண முடியாதுமா. ஏன் சிவானி இப்ப கூட நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்க, அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சின்னதா கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம மேல கண்டிப்பா அந்த ஆள் ஆக்ஷன் எடுப்பாரு. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போனோம். இப்போதைக்குன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடுங்க, அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ பாத்துக்கிறேன். கரெக்ட்மா, இதான் எனக்கும் சரியா படுது. என்னடா சரியா படுது? விட்டு கொடுத்து கடைசியில எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போறீங்க. ஒழுங்கா அந்த தெய்வேந்திரன், அதான் உங்க அப்பன், என் புருஷன், சொத்த புலம் எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான்னு பாத்தியா? கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி எல்லாத்தையும் மக பேர்ல மட்டும் இல்ல, மகளுக்கு வர்றவன் பேர்லயும். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லா சொத்தையும் யார் பேர்லயும் எழுதாம அனாமத்தா போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுப்பேன்டா. ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாத்தியா? மாமா, அதெல்லாம் நம்மளோட நடவடிக்கையை பார்த்து நம்ம மேல நம்பிக்கை இல்லாம எழுதி வச்சுட்டு போனது. இங்க பாருங்க, இதெல்லாம் அவளை ஏமாத்தி நம்ம வாங்கினது தானே. இருக்கிற கோடி சொத்தையும் வாங்கலாம். இப்ப என்னவா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காளா? வாடகை வீட்டுல தானே உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம அப்பா குணம், விட்டு கொடுத்து போகணும்னு தான் நினைப்பா. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, குழந்தை வேணும், இந்த வீட்டுக்கு வாரிசு வேணும்னு அந்த சுந்தரியா பார்த்து அவ புருஷனுக்கு என்ன பிடிச்சு கட்டி வச்சா. நானும் நல்லாதான் இருந்தேன், சந்தோஷமா தான் வாழ்ந்தேன். அதெல்லாம் அந்த சிவானி பிறக்கிற வரைக்கும். அவ பிறந்ததும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்ம அந்த ஆளோட பொண்ணை நல்லா பாத்துக்க மாட்டோங்கிற நினைப்புல சொத்தை ஃபுல்லா மாத்தி எழுதி வச்சுட்டு போயிட்டான். விட்டுற கூடாதுடா, விட்டுறவே கூடாது. அவ வாழட்டும், நான் வேண்டாங்கல. ஆனா அவ மட்டும் இல்லாம அவ பிள்ளை அவளோட பிள்ளைன்னு தலைமுறையா உட்காந்து திங்கிற அளவுக்கு சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அது அவளுக்கு தேவையில்ல. நீங்க தான் அவரோட வாரிசு, ஆம்பளை பிள்ளைக. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவகிட்ட உள்ள சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும். இல்ல அவளே இல்லாம அந்த சொத்தெல்லாம் அனாமத்த போனாலும் சந்தோஷம்தான். ஆனா ஒண்ணுடா, எல்லாத்தையும் அவ எதையுமே அனுபவிக்க கூடாது, புரியுதா? டேய் சின்னவனே, புரியுதுமா? அது எப்படிமா விடுவான்? கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு சொல்றோம். கரெக்ட்மா, ஒரேதான் விட்டுற மாட்டோம். சரிடா, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அவளை. எதா இருந்தாலும் உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க, சரியா? சரிங்கம்மா. சரி பெரியவனே, நீ மில்லுக்கு போ. சின்னவனே, நீ நம்ம ஃபேக்டரிக்கு போய் இன்னைக்குள்ள லோடு பூரம் ஏற்றுமதி பண்ணணும். எல்லாத்தையும் போய் பாரு. சரிங்கம்மா. டேய் பசுபதி, சொல்லுண்ணா. இனி சிவானிய நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. சரிண்ணா. ஆனா அந்த டிஎஸ்பி கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. மா, கிளம்புறேன். போயிட்டு வாடா. போயிட்டு வா. சரிங்கம்மா.
இது சொத்து பிரச்சனை மட்டும் இல்ல, என் கௌரவ பிரச்சனை. இந்த மனுஷனுக்கு நான் உண்மையா இருந்து ஆனா இந்த மனுஷன் செஞ்சுட்டு போன வேலை எனக்கு மதிப்பில்லாம போச்சு. என் கௌரவத்தை நான் விட மாட்டேன். இந்த நாயகி எப்பவும் நினைச்சத முடிப்பா. பார்க்கலாம். டிம்பிள், யார் சென்ட் பண்ணது ரெண்டு பேத்துல? சேஷா, நீயா? நான் வந்து சென்ட் பண்ணேன். எந்த கம்பெனிக்கு? என்ன சேஷா இவ்வளவு கவனக்குறைவா இருக்க? டிம்பிள், யார் சென்ட் பண்ணது ரெண்டு பேத்துல? சேஷா, நீயா? நான் வந்து சென்ட் பண்ணேன். எந்த கம்பெனிக்கு? என்ன சேஷா இவ்வளவு கவனக்குறைவா இருக்க? எம்டி பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. போ, அவ்வளவுதான், நீ இன்னைக்கு மாட்டின. நமக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கறாரு. நம்ம இந்த மாதிரி வேலையில தப்பு பண்ணிட்டோம், அவ்வளவுதான், அவருக்கு நம்ம மேல உள்ள நல்ல அபிப்பிராயமே போயிடும். டிம்பிள், எனக்கு புரியல. எந்த கம்பெனி? எனக்கு டீடைலா சொல்லு. விஎஸ்கேடி கம்பெனிக்கு யார் மெயில் சென்ட் பண்ணது? நீதானே? அன்னைக்கு ராம் வரல, நான் பேங்க் போயிட்டேன். சிவானியா ஆஃப் டே லீவு. நீ தானே ஆபீஸ்ல இருந்த? ஆமா. சேது அண்ணாட்ட கேட்டதுக்கு ஒன்னதான் சொன்னாரு. நம்ம கம்பெனி ப்ராஜெக்டையே பாழாக்கிட்ட. அவ்வளவுதான், எம்டி இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ? டிம்பிள், விஎஸ்கேடி கம்பெனினா பெங்களூர்ல? எஸ் எஸ், அதேதான். விஎஸ்கேடி பெங்களூர். டிம்பிள், பெங்களூர் கம்பெனிக்கு நான் எந்த மெயிலும் சென்ட் பண்ணல. டிம்பிள், நான் தான் சென்ட் பண்ணேன். சிவானி, நீயா செக் பண்ணாம மெயில் சென்ட் பண்ண? டிம்பிள், செக் பண்ணிதான். அன்னைக்கு ராம்க்கு ஃபீவர்னு வரல. நான் மார்னிங் வந்ததும் எம்டி என்னதான் சென்ட் பண்ண சொன்னாரு. நான் தான் வேகமா சென்ட் பண்ணிட்டு அப்புறம் லீவு கேட்டுட்டு வெளிய போனேன். சிவானி, நீயா? என்னால நம்பவே முடியல. உனக்கு தான் நம்ம ஆபீஸ் ஒர்க் எல்லாமே தெரியுமே, பெர்ஃபெக்ட்டா பண்ணுவியே. இல்ல டிம்பிள், அன்னைக்கு நான் வெளிய போற அவசரத்துல. ஐயோ, நீதானா? போ, சேஷானாலும் சார் ஓரளவுக்கு கோபத்தை குறைப்பாரு. ஏன்னா இப்பதான் ஒர்க் பழகுறாங்கிறக்காக. நீ அவ்வளவுதான், என்ன பண்ண போறாரோ? இப்ப வந்துருவாரு, அப்பவே போன்ல பிடிச்சு அவ்வளவு திட்டு. நீ தான் தெரிஞ்ச என்ன பண்ண போறாரோ. எதுக்கும் ரெடியா இருந்துக்கோ. நான் ஆரம்பத்திலே சொன்னதான், ஒர்க் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கோ அந்த அளவுக்கு அவரோட குழந்தை மாதிரி நம்மள பாத்துக்குவாரு. இல்லனா அவ்வளவுதான், வேலையை விட்டு தூக்க கூட யோசிக்க மாட்டாரு. வேலையை விட்டு தூக்கவா? ஐயோ சிவானி, என்னடி? சேஷா, கண்டிப்பா அதுல மிஸ்டேக் இருக்குன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் கூட வெளியே கிளம்பினேல, அப்போ கொஞ்சம் அவசரமா. என்னடி இதெல்லாம்? இப்ப சார் வந்தா என்ன சொல்றது? என்னமோ சொல்லுங்க, எனக்கு பேங்க்ல ஒர்க் இருக்கு, நான் அதை போய் பார்த்துட்டு வரேன். எம்டி வந்தாருன்னா கொஞ்சம் பார்த்து பேசு. அப்புறம் இன்னைக்கு இந்த ஃபைல் எல்லாம் கரெக்டா செக் பண்ணி கொடு. பயப்படாம இரு. கோபப்படுவார் தான், ஆனா பார்த்து சமாளி. ஏன்னா பெங்களூர் கம்பெனி ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும். இப்படியோ பார்த்து சமாளி. நான் கிளம்புறேன். சரி டிம்பிள். சேஷா, ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, நாம இப்படி தப்பு பண்ணோம். இப்ப என்ன பண்றது? சிவானி, சேஷா, இப்ப என்னடி பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நாமளே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆபீஸ் ஒர்க்னு வந்திருக்கோம். இப்ப போய் இப்படி ஒரு தப்பு. அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. சரி ஓகே, எம்டி சார் வரட்டும், பாத்துக்கலாம். போய் ஒர்க்க பாரு. சேஷா, ராம் வந்தாச்சா? இல்லடி, இனிமே தானே வருவான். சரி ஓகே. சரிடி, போய் ஒர்க் பாரு, பாத்துக்கலாம். சிவானி, சார். பெங்களூர் விஎஸ்கேடி கம்பெனிக்கு மெயில் சென்ட் பண்ணது நீங்க தானா? எஸ் சார். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சார், காயு, திருவுக்கு லெட்டர் சென்ட் பண்ணியாச்சு. கரெக்டா உங்க வீட்டுக்கு போயிரும்லடி. அதெல்லாம் போகண்டி. காயு, வீட்டுக்கு போறது ஓகே. அவர் கையில கரெக்டா சேருமா? சேரும்டி, நம்பிக்கையா இரு. சரி ஓகே. அப்புறம் gift எல்லாம் அனுப்பியிருக்க போல. ஆமாண்டி, gift அழகா இருந்ததா? கியூட்டா இருந்தது. திருவுக்கு பிடிக்கும்ல, உன்னையே பிடிச்சிருக்கு. நீ அனுப்புற gift பிடிக்காம இருக்குமா? ஹே, பிடிக்கும்டி. காயு, லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா ஒரு மாதிரி படபடங்குதுடி. ஊர்ல இருந்த வரைக்கும் ஒண்ணும் தெரியல. இப்ப அவர் வீட்டுக்கு முத லெட்டர் போக போதா? அவங்க வீட்டாளுங்க யாராவது பாத்துருவாங்களோ, ஏதாவது நினைப்பாங்களோன்னு மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. ஏய், எதுவும் நினைக்காத, அதெல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே, நம்புறேன்டி. காயு, அம்மாட்ட பேசுனேல, பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா இல்ல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? இல்லடி, தம்பி ஸ்கூலுக்கு போறான்.
பாப்பா அம்மாக்கு கூட மாட ஹெல்ப்பா தான் இருக்கா. ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு தாண்டி போக முடியும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆள் இருந்தா வீட்ல பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. சரி சரி ஓகேடி. இங்க பாரு அமௌண்ட் எல்லாம் கட்டியாச்சு. இனி அப்பா ஹெல்த்த பார்த்து ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீ தயவு செஞ்சு கவலைப்படாம இரு. இங்க பாரு அம்மா கிட்ட பேச முதல்ல ரொம்ப தைரியமா பேசு. சரிடி. சரி வாடி காலேஜுக்கு போவோம். அது அசு என்னடி இல்ல நீ நட நான் வந்துடுறேன். என்னது நட வந்துடுறியா? என்னடி என்ன பண்ண போற? அது அது அம்மாட்ட பேசணும் போல இருக்குடி. உன் போனை கொடுத்துட்டு போவேன். நான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்டி. காலையில தானே பேசுனேன். இல்லடி அப்பா ஞாபகமா. சரி நீ பேசுடி, காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குல, ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம். இல்ல இல்ல நான் பேசிட்டு வரேன், நீ காலேஜுக்கு போ. சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா நீ சமாளிச்சிருவ. போடி. காயு என்னடி இதெல்லாம் புதுசா? இல்லடி அம்மாட்ட கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுவேன். கொஞ்சம் எமோஷனல் ஆனா நீயும் ஃபீல் பண்ணுவ, அதுக்கு தாண்டி சொல்றேன். பரவாயில்லடி. வாசு கேட்க போறியா இல்லையா? சரி ஓகே ஓ இஷ்டம். சீக்கிரம் வா, இல்லாட்டி ½ அன் ஹவர்ல நான் திரும்ப இங்க வருவேன். வேண்டாம் வேண்டாம், ½ அன் ஹவருக்கு முன்னையே நான் வந்துடுறேன். ஓகே சரி வா. பேக் அங்க தானே வச்சோம், பேக்ல என்னோட போன் இருக்கு, எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறேன். சரிடி. என்ன சிவானி என்ன இதெல்லாம்? சார் என்ன வேலைமா பாத்துருக்க? நான் என்ன சொல்லிருக்கேன்? ஆபீஸ் ஒர்க்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு சொல்லிருக்கேனா இல்லையா? சார் சொல்லிருக்கீங்க சார். பிறகு இப்படி தப்பு பண்ணா என்ன பண்றது? சாரி சாரி சார். இந்த சாரிங்கிறதுல எனக்கு பிடிக்காதது. சார் ப்ளீஸ் சார், இப்பதான் ஜாயின் பண்ணனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குனா என்கிட்ட கேட்டுக்கணும். என்கிட்ட கேட்காம நீங்களே இதுக்கு சென்ட் பண்ணீங்க. அது சொல்லுமா, ஏன் என்கிட்ட கேட்கல? சார் ராம். ஆமா சார், என்கிட்ட கேட்டுதான் சென்ட் பண்ணாங்க. ராம் என்ன வேலை பாத்துருக்க? சார் கூல் சார், நோ ப்ராப்ளம். டிம்பிள் எல்லாமே என்கிட்ட கால் பண்ணி சொன்னா. அன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியும் வீட்ல இருந்தேன் சார். அப்ப இந்த பொண்ணு கால் பண்ணி சொன்னதும் கரெக்டா இருக்குங்கிற நம்பிக்கையில நான் தான் சென்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டேன். ராம் செக் பண்ணாம? சார் நோ ப்ராப்ளம். டிம்பிள் சொன்னதுமே நான் செக் பண்ணேன். சின்ன ப்ராப்ளம் தான் சார், அந்த கம்பெனிட்ட நான் பேசிக்கிறேன். ராம் இதனால நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் தான். ஐயோ சார், தப்பு செய்யாதவங்க யாருமே இல்ல. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நம்ம கம்பெனிக்கு எந்த கெட்ட பேரும் வர விட மாட்டேன். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சார், நம்புங்க சார். என்னமா ராம், நீ சொல்றனால நான் சரிங்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, ஓகேவா? ஓகே சார், நீங்க போங்க. சாரிமா, இந்த மடையன்ட்ட கேட்டிருப்பேன் தெரியாம நான் வேற உன்ன புடிச்சு திட்டிட்டேன். போமா போய் ஒர்க் பாரு, அவன் சரி பண்றேங்கிறான்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். போங்க போங்க போய் வேலையை பாருங்க. ஷேஷா பேபி கரெக்ட் டைம்க்கு வந்த, இல்லாட்டி அவ்வளவுதான் நாங்க. சரி ஓகே விடுமா, அவர் எப்பவுமே அப்படித்தான், வேலையில பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாரு. ஆனா ராம் உன்கிட்ட கேட்டு சென்ட் பண்ணவே இல்லையே, நீ ஏன் போய் சொன்ன? என்னது? இல்ல ப்ராப்ளம் பண்ணது நீயா? ஐயோ, என்ன ராம்? நீன்னு தெரிஞ்சிருந்தா இவ்ளோ ரிஸ்க் எடுத்து நான் உள்ள மாட்டிருக்க மாட்டேனே. என்னாச்சு ராம்? டிம்பிள் கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னா. ஆனா ஒன்னாலயா சேஷாவாலயான்னு சொல்லல. வர முதல்ல ஷார்க் கிட்ட சேஷா பேசிட்டு இருந்தாளா, அப்ப நான் சேஷா தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டான்னு டக்குன்னு வாண்டடா இன்வால்வ் ஆயிட்டேன். ஐயோ சேஷா நினைச்சல நான் பேசுனேன். பேபி ஆமா சேஷா, உனக்காக ரிஸ்க் எடுக்கலாம். இப்ப பாரு, தேவையே இல்லாம அந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டம் சேஷா. ராம் ரொம்ப என்ன பண்ணாத. ஏமா? பேபி கண்டுக்காத, நல்லதெல்லாம் இவளுக்கு புரியாது. ஆனாலும் ரொம்ப தேங்க்ஸ் பேபி. சேஷா, நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் எல்லாம்? ஓகே பேபி, சரி ஓகே, நான் போய் வர்க் பார்க்கவா? போமா. அடியே இனிமேல் அது கவனமா இரு. இந்நேரம் இந்த மாதிரி என் பேபிலாம் உனக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாரு, புரியுதா? போடி. ஆளப்பாரு பேபியா பேபி. என்னன்னா ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு, அடுத்த தடவை சென்ட் பண்ண மத்தல நிஜமாவே என்கிட்ட கேளு. எனக்கு நேனு இப்படி சென்ட் பண்ணி விட்டா இந்த மாதிரி தப்ப இனிமேல் செய்யாத, ஓகேவா? அவர்கிட்ட ஏதோ கெத்தா பேசினேன் அப்படி இப்படின்னு. சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டமா? அவர் உன்னை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் டக்குன்னு உள்ள வந்தேன். ஐயோ அப்பலாம் இல்ல, சேஷாவை எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. பரவாயில்ல ராம், கரெக்டா சேஷா வந்து காப்பாத்திட்ட. இப்போ நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே, போ போ போய் வர்க் பாரு. என்ன ஒர்க்? அதான் மெயில தப்பா சென்ட் பண்ணேல, அத போய் சரி பண்ணு போ. ஓய் போயா போ, சும்மா வள வள நின்னு பேசாத. ஓய் என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அது எப்படியாவது சரி பண்ணிரு ராம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி பண்ண முடியாட்டி என்னால அவருக்கு தான் நஷ்டம், ப்ளீஸ் ராம்.
மனசுக்குள்ள இவ்வளவு பயம் வச்சுட்டு வெளியே கெத்தா பேசுறது? நீ மட்டும் மனசுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே பேசுறேல? என்னன்னா நான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசுறேனா? ஆமா, மனசுக்குள்ள நான் ஐயோ உளறிட்டேனே. என்னன்னா மனசுக்குள்ள நீயா? சிவானி என்ன சொல்ல வந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். நீ சீக்கிரம் போய் அந்த மெயில சரி பண்ணு. ஏய் சிவானி, நீ இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லு. ராம் போ, அது சரி பண்ணு. நீ என்ன சொன்னேன்னு என்கிட்ட சொல்லு, அப்பதான் நான் போய் ஒர்க் பாப்பேன். அது மனசுல என்ன நினைச்சியோ அதை அப்படியே சொல்லு. ராம் சொல்லு. நீ அத சரி பண்ண நான் சொல்றேன். ஏய் சரி பண்ண நான் சொல்றேன். ஓகே, இதோ இப்பவேவும். இப்பவே முடிக்க முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. இன்னைக்கு முடிச்சிட்டு நாளைக்கு வந்து கேட்பேன். சொல்லுவியா? சொல்றேன். ஓகே, ஒர்க்க பாரு. சொல்லு, காலையிலே கால் பண்ணி ஓகேன்னு சொன்ன, நல்லா யோசிச்சுக்கிட்டியா? ஓகேவா? ஓகே செல்வம். இத உன் ஃப்ரெண்டு வாசுகி கிட்ட சொன்னியா? இல்ல எதுவுமே சொல்லல. இப்ப கூட அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு தான் அவளை போ சொன்னேன். சரி ஓகே, இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ. கிளம்பு, அப்பப்ப நான் இன்ஃபார்ம் கொடுக்குறேன். அப்போ முதல்ல நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்தா போதும். செல்வம், இதனால எனக்கு எதுவும் நீ இருந்துக்கிறத பொறுத்து நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டேனா பிரச்சனை இல்ல. அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் முடியற வரைக்கும் உங்க ஊருக்கு போறத அவாய்ட் பண்ண. அப்பாவை நானு அப்பாவா அதுக்கு முன்ன போய் பார்த்துட்டு வந்துரு. இல்லைன்னா அடுத்து ஒன்னால போய் பார்க்க முடியாது. நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க தான் இருந்து ஆகணும். அதாவது முழுக்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே செல்வம். அப்பா ஆபரேஷனுக்கு நாளைக்கு காலையில அமௌண்ட் அங்க ரிசீவ் ஆயிடும். நீ அம்மாட்ட கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில வந்து முதல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடு. நீ சைன் பண்ண பிறகுதான் அமௌண்ட் அங்க ரிசீவ் ஆகும். ஓகேவா? சரி செல்வம். இங்க பாரு, திரும்ப யோசித்துக்கோ. நாளைக்கு வரைக்கும் இன்னும் உனக்கு டைம் இருக்கு. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு அமௌண்ட் அங்க ரிசீவ் ஆன பிறகு இதெல்லாம் என்னால முடியாது அப்படி இப்படினேனா, இங்க பாருமா, நான் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே வந்தாலும் ஒன்ன காப்பாத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் பெரிய இடத்து கைக்கு போயிடும். புரியும் நினைக்கிறேன். புரியுது செல்வம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இனி எது ஒண்ணுனா அவ வாசுகி செல்ல இருந்து மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடு. நான் பார்த்துட்டு யார் மூலமாவது உனக்கு இப்போ வரைக்கும் எப்படி இன்ஃபார்ம் பண்றேனோ அது மாதிரி பண்ணிடுறேன். ஓகேவா? சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். கிளம்பு. சரி செல்வம். அப்பா, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. நாளைக்கு காலைல உங்க ஆபரேஷனுக்கு பணம் வந்துடும். இன்னும் ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம்ப்பா. அப்புறம் நீங்க பழையபடி எப்பவும் போல ஆயிடுவீங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்கப்பா. கடைசி வரைக்கும் நான் இதை தெரியாம தான் பாத்துக்கணும். இவங்க சொல்றபடி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்பா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். ஏன்னா என்னால கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாதுப்பா. கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன்ப்பா. வைஷு என்னங்க? வைஷு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? எல்லாம் ஓகேங்க. மரகதம் சுபா கிட்ட பேசிட்டு இருக்கா. சக்தி பசங்க கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, ரூமுக்கு போ சொல்லு. சொல்லிட்டு தான் வந்தேன். சிந்து தூங்கிட்டாளா? அவ அப்பவே ரூமுக்கு போயிட்டா. சாலா கூட தாங்க தூங்குறா. சரிமா. வைஷு. என்னங்க? இல்ல, சுபா கிட்ட பேசுனியா? கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாளா? அவ என்னங்க சொல்றது? உங்க தங்கச்சி மரகதத்துக்கு தான் ரொம்ப சந்தோஷம். உடம்பெல்லாம் சரியா போச்சு, இப்ப நல்லா இருக்கேன் அப்படி இப்படிங்கிறா. எனக்கு என்னன்னு தெரியலங்க, ஒரு நாள்ல உயிர் போகுது அப்படி இப்படின்னா, இப்போ என்னமோ நான் 100 வருஷம் நல்லா வாழுவேன்னு பேசுறா. அவளதான் புரிஞ்சுக்கவே முடியல. வைசு, அது இன்னைக்கு நேத்துல என்னைக்குமே அவளை புரிஞ்சுக்க முடியாது. சரி, சந்தோஷமா இருக்காங்கல்ல? எல்லாம் ஓகே தாங்க. சக்தி தான் ஏதோ சொல்ல நினைக்கிறான், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். அதான் என்னன்னு தெரியல. வைசு, நான் சக்தியை பத்தி சொன்னதான். அவன் புரிஞ்சுக்கிற பையன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்துக்கலாம் வைஷு. சரிவா, நாமளும் ரூமுக்கு போலாம். மணி ஆச்சு பாரு. சரிங்க. வைஷு, வீரா ரூமுக்கு போயிட்டான். இந்த திரு, சரத்து, ஜீவா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அதாங்க சக்தி கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல. இவங்களுக்கு என்ன இப்போ பேச்சு? விடுங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் டைம் சொல்லிட்டு தாங்க வந்தேன். அதனால அவங்க பார்த்து போய் தூங்குவாங்க. நீங்க வாங்க. சரிமா. என்னடி ஏன் இப்படி முறைச்சிட்டே இருக்க? உனக்கு கடிச்சு திங்காம இருக்கேனே பாரு. என்னடி இப்படி பேசுற? மாமா, மூஞ்ச மட்டும் இப்படி வைக்காத. எரிச்சலா வருதுமா. சுபா, நீ நல்லா இருக்கணும் தானடி அம்மா நினைச்சேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தாண்டி அமைச்சு கொடுத்திருக்கேன். நான் கேட்டேனாமா? அதுவும் நீ இப்படி முகத்தை வச்சுட்டு பேச எனக்கு கோபம் வருது. போமா போ, பேசாம வெளிய போயிடு. சரிடி.
காது கேட்டோம். எல்லாம் பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அதனால கொஞ்ச நாள் மெதுவா பேசுடி. நான் ஏமா மெதுவா பேசணும்? மா இங்க பாரு, தேவையில்லாத வேலைய பார்த்து என்ன எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்க பாரு. கல்யாணத்தை தான் முடிச்சு தொலைச்ச. நான் இதெல்லாம் கேட்டேனா? சொல்லுமா. உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு நேத்து பேசினேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன் பாரு. நான் என்னடி பண்ணுவேன்? இல்ல உங்க மாமனும் அத்தையும் ஏற்பாடு பண்ணது. தாலி கட்டினா ஹாஸ்பிடல் போவேன்னு அடம் பிடிச்சு உட்கார தெரிஞ்சதுல, இதுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைய வேண்டியதானே? அடியே, நான் என்னமோ நடிச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க. எனக்குலாம் ஆக்ட் பண்ண தெரியாதுடி. அது அப்படியே ரியலா வந்தது. எனக்கு இப்ப அவசரம் வருது. போமா போ, முத இந்த ரூமை விட்டு வெளியே போ. போறேன்டி. இதே மாதிரி சக்தி கிட்ட கடுகடுங்காத. கொஞ்ச நாளும் பொறுமையா பேசு. நீ என்ன சொன்னாலும் கேக்குற பையன்தான். ஓஹோ, பொறுமையா பேசணுமா? வரட்டும் வரட்டும், இந்த ரூமுக்கு வரட்டும். உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அத்தாடி, இவ இருக்கிற கோபத்தை பார்த்தா இன்னைக்கு செத்தான சக்தி. சரி, என்ன பண்ண போ. இருந்தா பூமிக்கு, இல்லன்னா சாமிக்கிட்டு போக வேண்டியதான். என்னன்னா என்னமா சொன்ன? இவ காதுல வேற விழுகுதா? இப்ப என்ன சொன்ன? கத்தாதடி, எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. காலையில இருந்து ஒண்ணுமே செய்யல, நல்லா இருக்குன்னு சொன்ன. அது என்ன மோடி, நீ கத்த ஆரம்பிச்சிட்டாலே எனக்கு நெஞ்சு வலிக்குது. கத்தாதடி. ஐயோ முடியலையே பா, இந்த வலி வலிக்குது. மாத்திரை போட்டியா? போட்டேன்டி, ஆனாலும் முடியல. சரி, நீ இங்க இரு, அம்மா என் ரூம்ல போய் படுக்கிறேன். என்னது ஓ ரூமா? அம்மா ரூமா? அடியே, இனிமேல இருந்து சக்தி ரூம் தான் ஓ ரூம். எப்பயாவது ஒரு தடவை என் ரூமுக்கு வா போ. அதுக்காக எனி டைம் அங்கேயே வந்து இருக்கணும்னா இருக்காத. நானே உடம்புக்கு முடியாதவ வேற. நீ வந்து இப்படி காட்டு கத்து கத்துன, அவ்வளவுதான், ஒரே இதா பரலோகம் தான் போனோம். புரியுதாடி? இங்கே இருந்து தொலை. யார்கிட்ட நடிக்கிறோமோ இல்லையோ, இவகிட்ட நடிச்சா மட்டும்தான் கதைக்கு ஆகும். சரி சரி, இனி ரூமை விட்டு வரமாட்டா, நாம போவோம். மா, ஐயோ அம்மா முடியலையே, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். மா என்னம்மா? அம்மா வாரேன்டி. எப்படி? மா மா போறியா? போ. இன்னைக்கு இந்த மாடு மட்டும் ரூமுக்கு வரட்டும். வாடா வா. இன்னைக்கு நான் படுத்துற பாடல அடுத்து இந்த ரூம்குள்ளே வர மாட்டடா. வா வா, வாடா வா, உன்னை வச்சுக்கிறேன். டேய் என்னடா அவனை உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய் கிளம்புடா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்குடா? யாருக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு? டேய் போதும்டா, அளவுக்கு மீறி போறீங்க. செவனேன் தலைவலியும் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி ஒரு கல்யாணத்தையே பண்ணி வச்சு அத கூட ஓரளவு மனசு ஏத்துக்குதுடா. ஏய் ஜீவா, ஏத்துக்குச்சாண்டா? ஆமா ஆமா ஏத்துக்குச்சு. நான் வேற சுபா கொஞ்சம் கஷ்டப்படுவாளோன்னு நினைச்சேன். யாரு? ஓன் தங்கச்சி. டேய் அவளும் பெண் தானே. இங்க பாருடா, உன் தங்கச்சி யாருன்னு உனக்கு தெரியும், அது எனக்கும் தெரியும். அதனால வேணாண்டா, இந்த பெருமையெல்லாம் விட்டுரு. சரிடா, தெரிஞ்சா ஓகே தான். டேய் சரிடா, எல்லாரும் கிளம்புங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நான் ஒருத்தன் மரண பயத்துல உட்கார்ந்துருக்கேன். உனக்கு இப்ப தூக்கம் முக்கியமா? மரண பயமா? டேய் சக்தி, சொல்லுடா. ரூம் கதவை லாக் பண்ணிடாதடா. ஏண்டா? இல்ல சுபா விரட்டிட்டா இங்க உன் கூட வந்து படுத்துக்கிறேன். ஏய் என்னடா, இந்த ரூம் எனக்கே காண மாட்டேங்குது. போவியா? கொஞ்சம் மனசு வைடா. இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேப்பியோ? கிளம்பு கிளம்புடா. நீ எல்லாம் ஒரு தம்பி. போடா. போடா, யாருக்கு வேணும் ஓ ரூமு? சொன்னா போதாது, இடத்த காலி பண்ணு. பண்ணுவேன். ஜீவா, டேய் என்னோட ரூம்ல முடியவே முடியாது. நான் காலை தூக்கி டம்முன்னு போடுவேன், கையை தூக்கி டோம்னு போடுவேன். காலையில மூஞ்சி முகரே நீதான் உடைச்சிட்டு இருப்ப. அதுக்கு பேசாம அங்கே போய் தூங்கிடு. அங்க போனா நான் உயிரோட அதெல்லாம் இருப்படா. என் தங்கச்சி கொஞ்சம் பாவம் பாக்குறவதான். போ கிளம்பு. திரு, எப்பா சாமி, ஆஹா என்னால முடியாது. தனியா படுத்தே பழகிட்டேன். ஒன்ன கூட வச்சுட்டான். ஆஹா என்னால முடியாது. போ. ஏண்டா, இந்நேரம் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா என்னடா பண்ணுவ? அதான் உன் தலைவலி வந்து காப்பாத்திருச்சே. எல்லாம் என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. நோ தலையெழுத்துடா, தலைவலி. பாக்காதடா, சிரிப்பு வருது. சரி ஓகே, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். டேய் எனக்கு இங்க பேட் நைட்ரா. டேய் தப்பா சொல்லாதடா, ஃபர்ஸ்ட் நைட்ரா. டேய் சரத்து, உன் கோபம் கூட நியாயம் என்று ரசித்தேனடா. ஏண்டா
ஏய் சரிடா டேய் சக்தி டைம் ஆச்சு ஒழுங்கா ரூமுக்கு போ. ஜீவா நீ போய் தூங்கு. சரிடா திரு குட் நைட். குட் நைட்ரா. டேய் சரத்து குட் நைட்ரா. குட் நைட் குட் நைட். கிளம்புங்க கிளம்புங்க. ரூமை விட்டா நிம்மதியா தூங்குவேன். போயிட்டோம்டா போயிட்டோம். ஆமாப்பா வந்து லாக் பண்ணிக்கோ. லாக் பண்ணாத நான் சொன்னதுக்காகவே லாக் பண்ணிக்கோன்னு சொல்றான். போங்கடா போங்க. உங்க கூட மல்லு கட்டுறதுக்கு சுபாவே பெட்ரு தான். ஐயோ ஆனா என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியல. சரி ஓகே போய் பாப்போம். டேய் 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 அவங்கள ஏன்டா கூப்பிடுற? கிளம்புடா இது ஏன் ரூம்டா. டேய் என்னோட அவஸ்தை இப்போ புரியாதுடா. உனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கல்யாணம் நடக்கும். ஆஹா அப்போ நீ கஷ்டப்படுவ. ஓஹோ அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. ஓகே ஓகே. டேய் இங்க பாரு உன் பொண்டாட்டிக்கு பயந்து ஹால்ல வந்து படுத்துறாத. அப்புறம் அப்பா அம்மா 1008 கேள்வி கேட்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ. எல்லாம் ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆனாங்க சுபா என்ன முடிவுல இருக்கான்னு தான் தெரியல. கவனிச்சுக்கிறேன்டா நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். டேய் டேய் உயிரோட இருந்தா வந்து கவனிச்சுக்கோடா. ஒரே நல்ல டே சக்தி உன் தலையெழுத்து இப்படி மாறும் நினைக்கலடா. ஆனா சும்மாவா சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சதும் பொண்டாட்டிக்கு அடங்கிதான் போகணும்னு. பாத்தீங்களா எப்படி பம்பிக்கிட்டு போறான்னு. சரி ஓகே இவன் எப்படி அங்க போய் சமாளிக்கிறாங்கிறத பார்க்கலாம். சுபா டேய் டேய் நீ எதுக்குடா இங்க வந்த? ஒழுங்கா வெளிய போடா போடா. என்ன வெளியே போன்னு சொல்றா. என்னடா அப்படியே நிக்கிற? இப்ப நீ போறியா இல்லையா? சுபா நான் சொல்றத கேளு. என்ன 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 சொல்றத கேட்கணும்? சுபா இங்க பாரு. டேய் டேய் பக்கத்துல வந்த. ஏய் நான் சொல்றத கேளு. இப்ப நீ போறியா? ஏய் போடா. ஏய் நான் பேசுறத கேளுமா. உன்ன நீ சொன்னா கேட்க மாட்டேல. இரு இப்ப பாரு. ஏய் ஏய் என்ன பண்ண போற? இப்ப பாருடா. ஏய் சுபா. ஏய் அவ்வளவுதான் போச்சா. ஓட ஓட உன் ஆத்திரம் தீர ஓட. ஐயோ அம்மா போச்சு. என்ன இன்னைக்கு உடைஞ்சதோ. வெளிய போ போடா. இன்னும் நிக்கறல. இரு நீ நிக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் போட்டு உடைப்பேன். சரிதான். இன்னும் என்ன இருக்கு? எல்லாத்தையும் உடைச்சிட்டாளா? இதுக்கு மேல தாங்காதுமா. இதோ வாரேன். அடிப்பாவி டிவியவே தூக்கி. டேய் டேய் இப்ப நீ போறியா இல்ல அவ்வளவுதான் வீட்டையே அடிச்சு நொறுக்கிடுவேன். என்ன தைரியத்துல இங்க வந்த? சொல்லுடா. சுபான சொல்றத கேளு. கேட்க முடியாது முடியாது முடியாது. ஏய் கத்தாத. இப்ப இவ்வளவு உடைச்சது கேவோம் அப்பா அம்மா எழுந்திருப்பாங்க. வந்து என்னன்னு கேக்குற அளவுக்கு கத்தாத. கத்த வேண்டாம் அப்படிதான் கத்துவேன். வரட்டும் யார் வந்தாலும் பரவாயில்ல. ஏய் என்ன இங்க பாரு உனக்கு என் மேல கோபம் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியுமா? ஏய் நீ தாலி கட்டும்போது என்ன கட்டாதன்னு சொன்னேனா இல்லையா? நீ சொல்லுவ ஆனா எங்க அப்பா சொன்னது. இது ஏன் வாழ்க்கைடா உங்க அப்பா வாழ்க்கையா? சுபா இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது உங்க அம்மா. அவங்க ஆரம்பிச்சா நீ முடிச்சப்பியா? அப்பா அவ்வளவுதான். இங்க பாரு நான் அப்படி பேச்சு வழக்குக்கு வரல. பேசாம நீ ஒரு பக்கம் படுத்துவங்க நான் ஒரு பக்கம் படுத்துவங்கிறேன். அதை விட்டுட்டு இந்த கத்தி எல்லாத்தையும் கூட்டாத. அப்புறம் திரும்ப உங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வரும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர்க்கணும். பரவாயில்ல ஏதானாலும் பரவாயில்ல. என்னால இனிமே இப்படி பொறுமையா இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாங்கிற? இந்த ரூம்ல நீ இருக்காத வெளிய போ. ஏய் வெளியே போனா எங்க போறது? போடா. இவ்ளோ பெரிய வீட்ல உனக்கு படுக்க இடம் இல்லையா? சுபா ஹால்ல போய் படுக்க முடியாது. மாடிக்கு போலான்னு பார்த்தா மழை பெய்யுது. என்னால எங்கேயும் போக முடியாது. ஏய் நீ போற. உன இன்னும் என்ன இருக்கு? ஐயே உடைச்சது காணாதுன்னு இன்னும் தேடுறாளே. ஏய் இங்க பாரு சுபா. டேய் டேய் இவ்ளோ தைரியம் இருந்தா என் பக்கத்துலயே வருவ. உன ஏய் போ. ஏய் ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன். என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்தால் மோற்றங்கள் உனக்கல்லவா. வானம் வந்து வளைகிறதே. ரேடியோ ஆஃப் பண்ணு. பண்ணியாச்சு. என்ன பாக்குற? இதோ இப்ப பாட்டுல படிச்சது பத்தியா? அந்த மாதிரி கூட எனக்கு நீ தேவையில்லை. உன்னை பார்த்தாலே கோபம் வருது.
பிடிக்கவே இல்ல. போயிடு, போடா. இப்ப நீ போட, நான் கத்தல. ஏய் சக்தி, என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் சரி, உனக்கும் கஷ்டம் இருக்குமே, திடீர்னு கல்யாணம் முடிஞ்சது, அதனால பேசினா பேசிட்டு போட்டும், உடைச்சா உடைச்சிட்டு போட்டும், நானும் பொறுமையா இருக்கேன். என்னடி என்ன சக்தி, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேனா அது உன் உணர்வை புரிஞ்சுக்கிட்டனால. இங்க பார், உன் புருஷனா சொல்றேன், பேசாம படுத்து தூங்கு. என்னென்ன? யாரா புருஷன்? சுபா, போடா. சுபா கத்தாத. அப்படிதான்டா கத்துவேன். போறியா இல்லையா? ஏய், உன்னை எங்க இருந்தாவது கட்டிட்டு வந்தேனா இல்ல நீ தான் வேணும்னு உன் கூட ஓட்டிட்டு வந்தேனா? உங்க அம்மா உயிருக்காகவும் எங்க அப்பா சொல்லுக்காகவும் தாலி கட்டின ஆம்பளை சிங்காண்டி. இந்த இடத்துல உன்னை என்ன பண்ணாலும் எந்த கோர்ட்டோ எந்த போலீஸோ என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி. சக்தி, ஏய் என்ன இப்படி பயப்படுறா? சுபா, சக்தி, இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் கேப்டன் டயலாக்கும் எனக்கு பேச தெரியும். ஆனா நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். இங்க பாரு, நான் ரொம்ப சமத்து, ரொம்ப நல்ல பையன். நீ என்கிட்ட கோபப்பட ஆத்திரப்பட நான் ஒண்ணும் பண்ணல. இதெல்லாம் நீ உங்க அம்மா கிட்ட தான் போய் காமிக்கணும். புரியுதா? உங்க அம்மா ஒரு ஆளுக்காக தான் இந்த கல்யாணமே நடந்தது. இங்க பாரு சுபா, எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணத்தை பத்தி எந்த எண்ணமும் இல்ல. ஏன், நமக்கு வருங்கால மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு திங்கிங் கூட இல்ல. படிச்சு முடிச்சேன், ஆபீஸ் போனேன், வேலை வேலை வேலை, டெய்லி வேலைக்கு பின்னாடியே ஓடிட்டேன். இப்போ திடீர்னு இதெல்லாம் எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. உனக்கு அதே மனநிலை தான் எனக்கு நல்லா புரியுது. இங்க பாரு, நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கே தெரியும். இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையோ சின்ன சின்ன சண்டையோ கூட வந்ததில்ல. இனிமேல் இது நம்மளால இல்ல ஒன்னால வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதோ இப்ப போட்டு எல்லாத்தையும் உடைச்சியே எதுக்கு அமைதியா இருந்தா நினைக்கிற? உன் ஆத்திரம் கோபம் குறையணுங்கிறதுக்காக இதோட எல்லாத்தையும் விட்டுரு. இதுக்கு மீறி கோபம் வந்தாலும் என்கிட்ட வந்து கத்து. ஆனா இத நம்ம குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துடாத. இங்க பாரு, ஒன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? என்னடா ரொம்ப பேசுற? பொறுமையா பேசுறேன். ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே இருக்கலாம். என்ன, மிந்தி தனித்தனி ரூம்ல இருந்தோம், இப்ப ஒரே ரூம்ல இருக்க போறோம். நீ பேசாம நான் உன்னை என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன். ஆனா நீ ஏதாவது சொன்னா கண்டிப்பா செய்வேன். உனக்கு எது விருப்பமோ, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் கண்டிப்பா செய்வேன். உனக்கா என்ன பிடிச்சிருந்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஓய், பேசாம இருக்கணும். பிடிச்சாதான் வந்து பேசுனேன், பிடிக்கலாட்டி ஓ இஷ்டம். ஆனா இந்த கோபம் ஆத்திரத்தை இதோட முடிச்சுக்கோ, ஓகே? அது என்ன? கோபம் உடனே எல்லாம் குறையாது. என்னடா? ஓய், இங்க பாரு, சும்மா அப்படி மிரட்டன எங்க மாமாட்ட சொல்லிடுவேன். யார்கிட்ட சொல்லுவ? ரத்னம் வைர மாமாட்ட சொல்லிடுவேன். சரி, காலையில சொல்லிக்கலாம். இப்ப போய் படு. இல்ல. படுக்கிறியா இல்ல நான் பக்கத்துல? வேணாம், படுத்துக்கிறேன். போய்க்கோ. அப்புறம் காலையில சீக்கிரம் எழுந்து இப்போ உடைச்ச எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கிளீன் பண்ற. நானா? வேணா உங்க அம்மாவையும் வர சொல்லிக்கோ, ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல, முடியாது. என்னன்னா முடியாதா? சாரி, கிளீன் பண்றேன். கட்டில்ல படுக்க போறியா கீழையா? கட்டில்ல தான். சரி, எனக்கும் கட்டில படுத்தாதான் தூக்கம் வரும். நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. ஓய், நான் கீழேயே படுத்துக்கிறேன். என்ன? ஒண்ணு இல்ல, கட்டில்ல படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். கீழே எல்லாத்தையும் ஒதுக்கி பெட்ஷீட் எடுத்து விரிச்சு கொடு. உனக்கு தேவைன்னா நீ செய்டா. ஏய், நான் யாருன்னு தெரியும்ல. எரும மாடு, சோம்பேறி பிடிச்ச கழுத, விரிச்சு படுக்கிற கூட கறி வச்சிட்டு என்ன சொல்ற சோம்பேறி? ஏய், போதும், நானே விரிச்சு படுத்துக்கிறேன். இனிமேல் உன் வாயை மட்டும் திறக்காத, புரியுதா? பேசாம படுத்துங்க. போடா, எனக்கு தெரியும். ஏதோ சண்டி ராணிய கொஞ்சம் கட்டுப்படுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். கட்டுப்படுவாளா? என்னடா? என்ன? என் சுதந்திரத்தை என்னாலும் யாருமே பறித்ததில்லை. எப்படியோ அது இதுன்னு பேசி சமாளிச்சு இவகிட்ட இருந்து அடி வாங்குறது வந்து தப்பிச்சோம். விரட்டி அடிப்பான்னு நினைச்சேன். இனி இவகிட்ட இவ்வளவு கெத்தா மெயின்டைன் பண்ணணும். அப்பதான்டா சக்தி தப்பிப்ப. இல்லனா வடிவேலு கதை தான் உனக்கு. பாத்துக்கோ.